அமெரிக்கா போறதுக்கு காத்திருந்த பல நூறு இந்தியர்களுடைய விசா நேர்காணல்கள் திடீர்னு ரத்து செய்யப்பட்டுடுச்சு. பலருக்கும் அடுத்த ஆண்டு அக்டோபர்ல கூட இன்டர்வியூ தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்தியர்கள் பலரும் கடுமையா பாதிக்கப்பட்ட நிலையில இது தொடர்பா மத்திய அரசு முதல் முறையா மௌனம் கலைந்துள்ளது. விசா விவகாரம் குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கக்கூடிய முதல் கருத்து இதுதான். ஒவ்வொரு ஆண்டும் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புக்காக இந்தியர்கள் அதிக அளவில் அமெரிக்காவுக்கு போறாங்க. அமெரிக்காவில் டெக் துறையில திறமையான ஊழியர்களுக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழலில் அதை இந்தியர்கள் தான் நிரப்பிட்டு இருக்காங்க. இதனால H1B விசா பயன்பாடு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இந்த சூழலில் தான் விசா விவகாரத்துல பெரிய பிரச்சனை வெடித்தது. அதாவது இந்தியர்களுடைய H1B விசா நேர்காணல்கள் திடீர்னு ரத்து செய்யப்பட்டது. டிசம்பர் 2வது வாரம் முதல் நடக்கவிருந்த விசா நேர்காணல்கள் மொத்தமாக ரத்து செய்யப்பட்டது. பலருக்கும் மார்ச் மாதத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. சிலருக்கு அக்டோபர் மாதம் வரையிலும் கூட விசா நேர்காணல்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்தியர்கள் மிக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கிடையே தான் H1B விசா நேர்காணல் ரத்து தொடர்பா மத்திய அரசு முதல் முறையா தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கு. விசா நேர்காணல் ரத்து குறித்து இந்தியா முறைப்படி அமெரிக்காவிடம் தனது கவலைகளை வெளிப்படுத்தி உள்ளது. தங்களின் விசா நேர்காணல் ரத்து செய்யப்பட்டதா பல்வேறு தரப்பினரும் புகார் கொடுத்த நிலையில வெளியுறவு அமைச்சகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கு. இது தொடர்பா வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விசா விவகாரங்கள்ல முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது. இருந்தாலும் கூட இந்த சிக்கலை அமெரிக்க தூதர்கள் கிட்ட இந்திய அதிகாரிகள் கொண்டுட்டு போயிருக்காங்க. இந்த திடீர் விசா நேர்காணல் ரத்து காரணமா ஏற்பட்ட தாமதங்களால பல்வேறு நபர்களும் அவங்களுடைய குடும்பத்தினரும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா அமெரிக்காவில் கல்வி கற்க சென்ற இந்தியர்களுடைய கல்வியிலேயே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்தியர்கள் மீதான தாக்கத்தை குறைக்கவும் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் இந்திய அரசு அமெரிக்க தரப்போட தீவிரமா பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா மட்டும் கிடையாது, சர்வதேச அளவிலும் கூட இந்த விசா விவகாரம் பெரியதா வெடிச்சிருக்கு. அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அனைவருக்குமே நேர்காணல்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கான். இந்தியர்களே பாத்தீங்கன்னா H1B விசாவா அதிகமா பயன்படுத்தக்கூடிய நிலையில தான் இந்தியாவுக்கு இதனுடைய பாதிப்பு அதிகமா இருக்கு. இந்தியா தன்னுடைய கவலைகளை அமெரிக்கா கிட்ட வெளிப்படுத்திய போதிலும் கூட நிலைமை எப்ப சீராகும் அப்படிங்கறத பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்ல. விசா நேர்காணல் சிக்கல் ஒரு பக்கம் அப்படின்னா H1B விசா முறைகள்ல பல கட்டுப்பாடுகளையும் கொண்டுட்டு வரதுக்கு அமெரிக்கா முடிவு பண்ணிருக்கு. திறமையான ஊழியர்களுக்கு மட்டும்தான் H1B விசா போறத உறுதி செய்யறதுக்கு ட்ரம்ப் அரசு குறைந்தபட்ச ஊதிய விதியை வேற கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதன் மூலமா குறைந்த சம்பளத்துல H1B விசா கோரி விண்ணப்பிக்கிறவங்களுக்கு விசா கண்டிப்பா கிடைக்காது. H1B விசா முறையில குலுக்கல் முறையும் கூட நீக்கப்பட்டுடுச்சு. அதற்கு பதிலா அதிக சம்பளம் வாங்குவோருக்கு மட்டும்தான் விசா கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு முறையும் கூட முன்மொழியப்பட்டிருக்கு. Subscribe to One India and never miss an update.